Welcome to 2020 challenge. Good morning everyone. இன்னைக்கு நம்ம பைத்தான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 20 days ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆஃப்டர் 20 daysக்கு அப்புறம் நீங்களும் ஒரு பைத்தான் டெவலப்பர் தான். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் பைத்தான், பைத்தானோட யூஸ் என்ன, அண்ட் இன்டர்பிரிட்டர்னா என்ன, கம்பைலர்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு நம்ம அதுக்கு புரிகிற ஒரு லாங்குவேஜில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நமக்கு வேணுங்கிற மாதிரி அவுட்புட்ஸ் வாங்கிக்கிறோம். அது ஒரு அப்ளிகேஷனாவோ இல்லைனா வெப்பேஜாவோ இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை மல்டிபிள் பேஸஸாக நம்ம பிரிக்கலாம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாலேஷன், கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர்னா என்ன, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, எப்படி ஒரு இன்புட் கொடுக்குறது, ஒரு அவுட்புட் எப்படி வாங்குறது, நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அதுதான் ஃப்ரண்ட் அண்ட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா அதில் நியூஸ் ஃபீட்ஸ் பார்ப்போம், ஸ்க்ரால் பண்ணுவோம், வீடியோஸ் பார்ப்போம், மெசேஜஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸராக நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப அதை ஃப்ரண்ட் அண்ட்னும், பேக் அண்ட் அப்படிங்கிறது இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதை பேக் எண்டுனும், டேட்டா பேஸ் அப்படிங்கிறது டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இந்த பேக் எண்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி வேணும்னா நான் சர்ச் பண்ணும்போது அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை பண்ணுறது இந்த பேக் எண்ட் தான். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுன்னு மட்டும் இல்லை, ஸ்கேலபிலிட்டி, மல்டிபிள் டாஸ்க் நடக்கிறது ஒரே டைமில், நிறைய கேம் அப்ளிகேஷனில், இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பேக் எண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தானோட யூஸ் என்ன அப்படின்னா, வேரியஸ் அப்ளிகேஷன்ஸில் நம்ம டெவலப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் அப்ளிகேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுறோம். சேம் டைம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஐஓடி, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட்டாக பைத்தான் அப்படிங்கிறது நிறைய இடத்துல அட்வான்டேஜாக நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பைத்தானை ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வி கேன் யூஸ் எனி லெவல் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். லைக் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், எந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் ஒரு டைனமிக் டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆல்சோ. ஏன் டைனமிக் டைப்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸில் டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. மற்ற லாங்குவேஜஸை பொறுத்தளவுக்கு அந்த கோடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டு. பைத்தானுக்குமே ஸ்ட்ரக்சர் உண்டு, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் கொடுக்குறப்ப அந்த டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணணும்னு கிடையாது. ஆட்டோமேட்டிக்காகவே கம்பைல் பண்ணுறப்பவே டேட்டா டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கும். இப்போது இதோட எடிட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, IDLE அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். IDLEனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் ஹிண்ட்ஸ் எதுவுமே நமக்கு வராது. ஸோ இப்போது லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக நமக்கு இது இருக்கும். இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு python.org அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். python.org அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். உள்ள டாக்குமெண்டேஷன், டவுன்லோட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு பைத்தான் 3.13 அப்படிங்கிறது ரீசெண்ட் வெர்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலே டவுன்லோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட் த டவுன்லோட் ப்ராசஸ், ஜஸ்ட் கிளிக் த அக்ரி பட்டன். ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்குதா சிஸ்டமில் இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஸோ பைத்தான் ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும். பைத்தானோட நம்ம சிஸ்டமில் என்ன வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த வெர்ஷன் இதாயிரும். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக சர்ச்குள்ளே IDLE போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நமக்கு நடக்கும். இது ரன் ப்ராசஸில் ஒன்று. ஸோ ரன் பண்ணுறதுக்கு பைத்தானை பொறுத்தளவுக்கு 2 இருக்குது. ஒன்று கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். இந்த 2 பேஸில் தான் பைத்தான் நமக்கு ரன் ஆகும். ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும் ஒவ்வொரு கோடையும். ஸோ இப்போ எல்லா நேரத்துலையுமே இந்த லைன் பை லைன்
கோட் வந்து கொடுக்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எரர் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக எனக்கு ஒரு லைனில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எடுத்துகிட்டு அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்பிரிட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கம்பைலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸும் இதில் உண்டு. அது வந்து எப்படின்னா மொத்தமாக ஒரு 100 லைன்ஸ் கோட் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டைமில் இந்த கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிப்போம். ஸோ கம்பைலர் எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்டர்பிரிட்டர்லேயே போய் ஒரு நியூ ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து கம்பைலைசேஷன் ப்ராசஸ் தான் நமக்கு நடக்கும். இந்த கம்பைலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்குற கோடை ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு அதிலிருந்து நமக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன எரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு த்ரோ பண்ணும். ஹை லெவல் அண்ட் லோ லெவல் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறது ஹை லெவல் அப்படின்னு சொல்லுவோம். லோ லெவல் அப்படிங்கிறது சிஸ்டம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்பிரிட்டரில் பாருங்களேன், பிரிண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இது வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபங்க்ஷனில் பைவஸ் அகாடமி அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட்டில் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். வெல்கம் டு 2020 பைத்தான் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இப்போவும் நமக்கு என்ட்ரு பண்ணும்போது அடுத்த லைன்லேயே வந்து வெல்கம் டு 2020 பைத்தான் சேலஞ்ச் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு நியூ ஃபைலை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா .py அப்படிங்கிறது தான் இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த டைமில் இப்போ நம்ம கொடுத்த மாதிரி அடுத்த லைனில் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த டைம் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ரன் கொடுத்து தான் ரன் பண்ணணும். இன்க்ளூடிங் ஒரு லைன் கோடாக இருந்தாலும் சரி, ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி பைத்தான் எக்ஸ்டென்ஷனை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு ரன் கொடுத்து தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போது பிரிண்ட்டில் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கால்குலேட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணோம். அப்படி இல்லைனா F5 கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே சேம் இன்டர்பிரிட்டரில் கால்குலேட்டர் ஆப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இன்டர்பிரிட்டரை பொறுத்தளவுக்கு வித்தவுட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு நெக்ஸ்ட் லைனில் எக்ஸிக்யூஷன் நடந்துடும். பட் கம்பைலரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்காது. வாட் இட் இஸ். இப்போ பாருங்களேன், டேட்டாஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நான் சிம்பிளாக ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. இன்னொன்று, ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள் அப்படிங்கிற ஒன்று உண்டு. வேரியபிள் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை ஒரு இடத்துல போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இதை தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக வந்து ஒரு திங்ஸ் நான் வைக்கிறேன் அப்படின்னா அதை நான் எப்போதும் வைக்கிற ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே நம்ம வைக்கல அப்படின்னா அந்த மறுநாள் வந்து அந்த திங்ஸை போய் நம்ம எடுத்துக்க முடியாது கரெக்டாக. அப்போ அந்த பாக்ஸ் அப்படிங்கிறது தான் வேரியபிள். உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து வேல்யூஸ். சேம் அதே மாதிரி தான். இப்போ A = 10, B = 20, நேம் = நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, அதாவது கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது கொட்டேஷன்ஸ் மார்க்கில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிங்கிள் கோட், டபுள் கொட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து தான் நம்ம கொடுக்கணும். மற்றபடி நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கொட்டேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. இதை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட். இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு டிஃபால்ட்டாக எல்லா டைமுமே 10, 20 இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. அப்படி தானே? சில டைமில் ஒரு கால்குலேட்டர் ஆப் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்கிட்ட இருந்து வேல்யூவை வாங்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ இந்த மாதிரி யூசர்கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கு வந்து இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இன்புட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூவுக்கு அந்த வேல்யூ என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்டர் யுவர் ஏஜ் 20 கொடுத்துருக்கோம். 20 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப், கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் இது ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகேவா? ஏன் ஸ்ட்ரிங் கிடையாது அப்படின்னா இப்போ ஒரு 20 தான் கொடுக்குறோம். அப்போ ஒரு நம்பர் தானே. ஏன் டிஃபால்ட்டாகவே இந்த இன்புட் ஆஃப் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸை வந்து நமக்கு எடுத்துக்கும். டேட்டா டைப்ஸை பொறுத்தளவுக்கு பைத்தானில் பேசிக் டேட்டா டைப்ஸாக இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், காம்ப்ளெக்ஸ் அண்ட் பூலியன் இந்த 5மே இருக்குது. இன்டீஜர் அப்படின்னா ஒரு முலியன், ஃப்ளோட் அப்படிங்கிறது பாயிண்டட் வேல்யூஸ், ஸ்ட்ரிங்குங்கிறது கொட்டேஷனுக்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலுமே, காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு ரியல் பார்ட் அண்ட் ஒரு இமேஜினரி பார்ட், பூலியன் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸை டிக்ளேர் பண்ணும்.
ஸோ இப்போது எனக்கு இந்த யூசர்கிட்ட இருந்து வாங்குகிற வேல்யூ ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடாது, ஒரு நம்பர் ஃபார்மெட்டில் இருக்கணும்னா அதுக்கு இன்டீஜர் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஏஜை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறிடும். அந்த டேட்டா வந்து என்ன டைப்பில் இருக்கோ அந்த டைப்பை மட்டும்தான் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இன்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எவால் அப்படிங்கிற கீவேர்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். EVAL இந்த கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ, ஸ்ட்ரிங் கொடுத்தாங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு ரிட்டன் ஆகும், ஃப்ளோட் கொடுத்தாங்கன்னா ஃப்ளோட் டைப்புன்னு ரிட்டன் ஆகும். டைப் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக யூசர் என்ன டேட்டா டைப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பொறுத்த அளவுக்கு லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி, ஃப்ரோசன் செட் அண்ட் ரேஞ்ச் இந்த மாதிரி கொஞ்சம் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாமே சீக்வன்ஸ் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. நிறைய டேட்டாஸை ஒரே வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை பற்றின கிளியர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.